எப்படிமா இருக்க? நான் நல்லா இருக்கனே. நீ எப்படினே இருக்க? நல்லா இருக்கியா? அப்பள மர்மக்க மாறலாம் எப்படி இருக்காவோ? நல்லா இருக்காவளமா? எல்லாரும் நல்லா இருக்கவனே. உள்ளேன் தப்பா நினைச்சிடாதனே. நீ மட்டும் யானே தனியா இங்க இருந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கணும். பேசாம நம்ம வீட்டுக்கு வானே. ஆமாடே, புஷ்பக்கு சொல்லுதும் சரிதானே. பேசாம வந்துட வேண்டியதானே. அங்க தனியா இருந்து வேலை செஞ்சு சாப்பிடனால உனக்கு சங்கடமா இருக்காமா? அப்படிலாம் ஒண்ணு இல்லம்மா, எனக்கு அப்படி தோணவே இல்ல. அன்னைக்கு மவளும் மர்மனும் வந்திருந்தாவுல, அவளும் இதே வார்த்தை சொன்னவோ. அவட்டையும் சொன்னேன், நான் நல்லா இருக்க வரைக்கும், கையும் காலும் திறனா இருக்க வரைக்கும் உழைச்சு சாப்பிடுதேன், அதுக்கப்புறம் உங்க வீட்டுக்கு வந்துருதேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதனால நீ அதை பத்தி கவலைப்படாதமா, நான் நல்லா இருக்கேன், சந்தோஷமா இருக்கேன். என் மோளை பத்தி தான் இவ்வளவு நாள் கவலைப்பட்டுட்டு இருந்தேன். ஒத்தைக்கு ஒரு பிள்ளைய வச்சிருக்கோமா, தாய் இல்லாத பிள்ளைய வச்சிருக்கோமா, எப்படி கட்டி கொடுக்க போறோம், என்ன செய்ய போறோம், யாரு செய்ய போறோம்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் அளவெடுப்பாவே என் வாழ்க்கை போயிட்டு இருந்துச்சு. இப்பதான் நான் டெய்லி கவலைப்பட்டு கண்ணீர் விட்டுட்டு இருப்பேன். ஆனா இப்ப அப்படி இல்லம்மா, என் மோளுக்கு ஏத்து தங்கமான பையன் நல்லபடியா வந்து சேர்ந்திருக்கான். அதனால இப்போ என் மனசு முழுக்க சந்தோஷம் தான் இருக்குமா, சந்தோஷம் தான் இருக்கு. அதுவும் வேற எங்கேயோ யாரோ தெரியாத இடத்துல கொண்டு கொடுக்கல, என் தங்கச்சி வீட்டுல மான நேரமா சந்தோஷமா கொடுத்துருக்கேன் என் பிள்ளைய. அதனால எனக்கு கவலையோ எந்த ஒரு கஷ்டமும் இல்ல. நான் சந்தோஷமா உழைக்க, கையும் காலி இருக்க வரைக்கும் நல்லபடியா கஞ்சி குடிக்க. ஒரு பக்கம் தானே சொல்லும்போது சரியா தான் இருக்கு. அப்பப்ப வீட்டுக்கு வந்து போய் இருக்க வேண்டியதானே. யானே வர மாட்டேங்க. அது வருவோமா, அடிக்கடி வாரேன். ஞாயிற்றுக்கிழமை லீவ் பத்தி அன்னைக்கு வாரேன்னா என் நிக்க விட்டே பேசிட்டு இருக்கேன். வாங்க வீட்டுக்கு போவோம். ஆண்டனே நேரம் வர ஆயிட்டு பத்தியா, கருக்கலாவ போது பிள்ளைகளும் வீட்டுக்கு வந்துரும், தனியா இருக்கும், காப்பி போட்டு தனியா குடிச்சிட்டு இருப்பாளுவா. வீட்டுக்கு வாங்க, காபி போட்டு தரேன், ஆளுக்கு 2 துவா சுட்டு தரேன். மாவு வேற வச்சிருக்கமா வீட்டுல. அதெல்லாம் ஒண்ணு வேண்டானே. புஷ்பாக்கா உங்ககிட்ட ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும் தான் வந்திருக்கா. என்ன தங்கச்சி, என்னமா சொல்லுமா, சொல்லு, என்ன விஷயம் பேசணும்? அது இல்லனே, எதுவா இருந்தாலும் இந்த தங்கச்சி கிட்ட நீ மறைக்காம சொல்லணும். என்னத்த மறைக்க போறேன், சொல்லு. என் தங்கச்சிட்ட எதுனாலும் சொல்லாம நான் இருப்பேன். நான் சொல்லுமா. அம்மால எந்த குத்தும் குறையும் இருக்காதுன்னு 100% நான் நம்புறேனே. என்னமா சொல்லுத? அக்கா ஒண்ணு தப்பா நினைச்சிட்டு இருக்கானே. நீதான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம்னு சொல்லிட்டு அதாவ கோவத்துல இருக்கா. இந்த கோவத்தை தீக்கணும்னா உனக்கு தானே அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியும். அது என்கிட்ட சொல்லுனே, நான் சரி பண்ணிருந்தேன். ஆனா ஒன்னே ஒண்ணு சொல்லுதேனே, உன் மேல எந்த குத்தும் குறையும் இருக்காதுன்னு நான் நம்புதேனே, நான் நம்புதேன். என்ன நடந்துச்சுன்னு இதுவாது சொல்லுனே. உனக்கும் மச்சானுக்கும் மட்டும்தான் தெரியும். இப்போ மச்சான் எங்க இருக்காருன்னே தெரியலன்னே. எங்க போனாரு, என்ன ஆனாரு, இத்தனை வருஷம் ஆயும் அவரு காணல. இனிமேலும் வருவாருன்னு எனக்கு அந்த நம்பிக்கை இல்லன்னே. உனக்கு மட்டும் தானே அந்த உண்மை தெரியும். நல்லா இருப்பனே, சொல்லிருந்தே. இதனால எவ்வளவோ பிரச்சனை. ஒருத்தருக்கு ஒருத்தர் மூஞ்ச கொடுத்து கூட பேச மாட்டேங்கியா. அது எனக்கு எவ்வளவு சங்கடமா இருக்கு தெரியுமா. அதெல்லாம் ஒண்ணு இல்ல தங்கச்சி, ஒரு பிரச்சனையும் இல்ல, எல்லாமே என் மேலதான் தப்பு. ஒரு பைய திரும்ப திரும்ப சொன்ன அது உண்மையாகாது, எனக்கு தெரியும். நீ பத்திரமா தங்கன்னு நீ சொல்ல போறியா என்ன நடந்துச்சுன்னு. சொல்லலன்னு வச்சுக்கியா, நான் அந்த இடத்தை விட்டு நவரவே மாட்டேன். எந்திரிக்கா, சொன்ன கேளுக்கா. தங்கச்சி சொன்னா கேளுப்பா, என் மேலதாமா எல்லா குத்தமும். நான் தான் ஒதுங்கிதனமா இருக்கேன். இப்ப யாருக்கு இதனால எந்த பிரச்சனை சொல்லு. இல்லனே, உனக்கு தெரியாதுன்னே. இன்னைக்கு என்ன நடந்துன்னு சொல்லலன்னா கண்டிப்பா அந்த இடத்தை விட்டு போகவே மாட்டேன். ஏக்கா, இப்படி நடு வயல்ல தண்ணிக்குள்ள போய் உட்கார்ந்துருக்கேக்கா. எந்திரிக்கா முதல்ல. இல்லட்டு இன்னைக்கு முடிவு காணாம நான் எந்திக்கவே மாட்டேன். சொன்னா கேளுக்கா, எங்களுக்கு ஒரு கஷ்டம்னா வாண்ட ஓடி வருவோம். இப்போ உனக்கே கஷ்டம்னா நாங்க என்னக்கா செய்வோம். சரி விடுக்கா, பாத்துக்கிடலாம் பாத்துக்கலாம் எத்தனை நாள் பாத்துக்கலான்னு மனசுக்குள்ளே வச்சு வேதனை பண்ணிட்டு இருக்க. இன்னைக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாகணும். எங்க அக்கா எப்பவுமே சிரிச்ச மூஞ்சோட இருக்கிறதா நாங்க பாப்போனே. அன்னைக்கு மனசு உடஞ்சு அழும்போது ரொம்ப சங்கடமா இருக்கட்டே. தயவு செய்து என்ன நடந்ததுன்னு சொல்லிருக்கனே. இதுல தலையிடறதுக்கு எங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. இருந்தாலும் எங்க அக்கா அழத தாங்க முடியலனே எங்களால. ஆமனே, நல்லா இருப்பியண்ணே, சொல்லிருக்கண்ணே. வார பக்கம் பார்த்தா இந்த இடத்த விட்டு நீங்க எந்திரிக்க மாட்டாம போல இருக்க. அவ ஒரு புடிவாத காரினே, சொல்லிருக்கண்ணே. நல்லா இருப்பியண்ணே. இவ்வளவு நடந்த பிறகு இனிமேல நான் சொல்லலன்னா சொல்லிருந்தமா. அன்னைக்கு என்னடா இது, கல்யாணம் முடிஞ்சு 10 நாள் கூட ஆகல, அதுக்குள்ள இவன் கன்னத்துல கைய வச்சுட்டு உட்கார்ந்துட்டானே. பொண்டாட்டிய வேற காணலைன்னு தானே யோசிச்சுட்டு இருக்கிய. அது வேற ஒண்ணு இல்ல, ஒவ்வொரு தாலி கட்டின புருஷனுக்கும் வரக்கூடிய யூனிவர்சல் ப்ராப்ளம் தான். வேற ஒண்ணு இல்ல. என் பொண்டாட்டி 5 நிமிஷம் உட்கார்ந்துருங்க, நான் ட்ரெஸ் மாத்தி கிளம்பி வந்துடுறேன் அப்படின்னா, போனவ 5 நிமிஷமா ஆக்குவா, 50 நிமிஷம் ஆச்சு. நானே அங்க உட்காந்து பாத்துட்டு இங்க உட்காந்து பாத்துட்டு போன நோண்டிட்டேன், பேப்பர் கூட படிச்சு முடிச்சிட்டேன். என்னடா செய்யன்னு அப்படி முடிச்சிட்டு உட்கார்ந்துருக்கேன்.
என்ன தம்பி எப்படி இருக்க? உன் புலம்பல் சத்தம் இங்க வர கேக்கப்பா. ஏன் நல்லா இருக்கியாப்பா? கல்யாண வாழ்க்கைலாம் எப்படி போயிட்டு இருக்கு? என்ன தம்பி எப்படி இருக்க? உன் புலம்பல் சத்தம் இங்க வர கேக்கப்பா. என்னனே நல்லா இருக்கேன். புலம்பல் அப்படி இப்படி சொல்றிய? நான் புலம்புது அங்க வர கேக்காக்கோ. ஏன் உன் புலம்பல் கேக்குதா இல்லையா? இதெல்லாம் தாண்டி தானே நானும் வந்திருக்கேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல தான் கேட்டுட்டு இருக்கேன். என்ன உங்களை எப்ப பார்த்தாலும் கிண்டல் பண்ணி ஒரே ஓட்டிட்டு இருப்பேன். இப்போ ஏகதேசம் என் நிலைமை இப்பதான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. இப்பவே இப்படி இருக்கு. போக போக என்ன நடக்குமோ தெரியலனே. பாரு தம்பி 3 முடிச்சு போட்டுட்டாலே 3 எழுத்து மந்திரத்தை கடைபிடிக்கணும். இந்த 3 எழுத்து மந்திரத்தை புதுசா கல்யாணம் ஆக போற புது மாப்பிள்ளைங்க, ஏன் இப்பதான் கல்யாணம் ஆன புது மாப்பிள்ள இருந்தாலும் பரவாயில்ல நமக்கு வயசாயிட்டுப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய ஆள்களையும் இந்த தட்டி கழிச்சிடாதீங்க. இந்த 3 எழுத்து மந்திரத்தை மட்டும் கடைபிடிச்சிட்டீங்கன்னா உங்க குடும்ப வாழ்க்கை குதூகலமா குடுகுடுன்னு இருக்கும். சீக்கிரம் சொல்லுங்கனே, அது என்னன்னே 3 எழுத்து மந்திரம்? பொறுமை பொறுமை பொறுமை. இதான் அந்த 3 எழுத்து மந்திரம். என்ன நீங்க சொல்லவே வேண்டாம், கடைபிடிக்க ஆரம்பிச்சிட்டேன்னா. ஆமனே கொடைக்கானல்ல தான் இருக்கும். மதுரைக்கு என் ஃப்ரெண்டு வீட்டுக்கெல்லாம் போயிட்டு அங்க விருந்தெல்லாம் நல்லபடியா சாப்பிட்டு எடுத்துட்டு அந்த கொடைக்கானல் பஸ் ஏறி கொடைக்கானலுக்கு வந்துட்டோன்னே இங்கதான் தங்கி இருக்கோம். கொடைக்கானல் கிளைமேட் ஜம்முன்னு இருக்குமா ஐயா? ஏவாவும் யாழினியும் அங்கதான் போயிருக்காங்கடா மதுரைக்கு போயிட்டு. என்னடா சொல்ல மாமனை இப்படி மொத்த வார்த்தையில சொல்லிவிட்டேன். நானும் உன்னை கூட்டு போறேன்னு ஆசையோட தான் காத்திருக்கேன். ஆனா அப்பப்ப ஏதாவது ஒண்ணு தடுத்து விடுது. பாரு அடுத்த மாசம் லீவு கிடைச்சாலும் சரிதான் கிடைக்காட்டாலும் சரிதான், இந்த வேலையே போனாலும் சரிதான், புது வேலை தேடிக்கிட்டாலும் பரவாயில்லன்னு உன்னை 1 வாரம் கொடைக்கானல் கூட்டிட்டு போய் சுத்தி அடிச்சு காட்டுலட பாரு இந்த மாமனை. சரி தேவா என்ஜாய் பண்ணு கொடைக்கானல. என் பொண்டாட்டி கையால ஒரு கப்பு டீ குடிக்கலன்னா எனக்கு அன்னைக்கு நாள் முடிஞ்ச மாதிரி இருக்காது. சரி வைக்க டீ கொதிச்சுட்டு வைக்க செல்லக்குட்டி சூப்பர் இஞ்சி டீ போட்டாச்சு. அப்படியே சுட சுட கொதிக்க மாமனுக்கு ஒரு கப்பு இஞ்சி டீயை ஊத்தி உன் கையால தாடா. எங்க எடுக்க அடுத்தப்புல பாத்திரம் பூசணும், அடுத்தல துணியை வர துவைக்க வேண்டியிருக்க. சரணே டீ குடிக்க போங்க வைக்க. யாழினிமா கிளம்பிட்டியா? எம்மா தாயே அப்பல இருந்து நீனும் இப்படிதான் சொல்லிட்டு இருக்க. நான் வந்துட்டேங்க வந்த பாடு இல்ல. போற பக்கம் பார்த்தா அசதியை நான் தூங்கிடுவோம் போல இருக்கு. நீனும் வர்றதுக்கு 2025 பிடிச்ச 2026 போல இருக்க. கொஞ்சம் லேட் ஆயிட்டு. கொஞ்சம் நஞ்சமா ஏ அப்பா. சரி இப்போ கிளம்பி வந்தியா? சந்தோஷமா. சரி கிளம்பு, ஓவா டைம் ஆயிட்டு. யாழினி கார் புக் பண்ணிருக்கேன். அப்படியே நம்ம ஒவ்வொரு இடமா பாத்துடலாம். சூப்பரா இருக்கு. லேக் கிளைமேட் எவ்வளவு அழகா இருக்கு. போட்டிங் போமா யாழினி? வேண்டாங்க, எல்லா இடமும் சுத்தி பார்த்துட்டு நாளைக்கு கூட போட்டிங் போலாம். இங்க தானே தங்க போறோம். சரிம்மா. தூண் பாறை சூப்பரா இருக்குப்பா. இதெல்லாம் பாக்குறதுக்கே கொடுத்து வச்சிருக்கணும். கோக்கஸ் பார்க்க என்ன அழகா இருக்கு. இந்த நடபாதையில அப்படியே நடந்து போய் பாக்குறப்போவே அழகா இருக்கு. சொர்க்க மாதிரி இருக்கு இந்த ஊரு. ஊர்ல இருக்கவங்க எல்லாம் உண்மையிலே கொடுத்து வச்சவங்க தான். யாழினி ஏதாவது சாப்பிட வாங்கிட்டு வருவா? அரவழியில பார்த்தேன், எங்க பார்த்தாலும் பிரெட் ஆம்லெட் நூடுல்ஸ்மா இருக்கு. இந்த குளிருக்கும் அந்த பிரெட் ஆம்லெட் நூடுல்ஸ் எல்லாம் சாப்பிட்டா ரொம்ப சூப்பரா இருக்கும் போல இருக்கு. பிரெட் ஆம்லெட் வாங்கிட்டு வரீங்களா? அவ்வளவுதானே, ஒரு நிமிஷம் இப்போ வரேன். அடுத்த தடவை வரும்போது அத்தை அப்பா எல்லாத்தையுமே கூட்டிட்டு வரணும். அப்பாலாம் இந்த மாதிரி எங்கேயுமே போனதே இல்ல பாவம். ஆம்லெட் வாசம் எவ்வளவு அழகா இருக்கு. நம்ம வீட்டுல என்னெல்லாமோ போட்டு எடுத்து செய்வோம். ஆனாலும் இந்த டேஸ்டும் மனமும் இப்படி எல்லாம் வராது. இந்த டூரிஸ்ட் ஸ்பாட்ல வாங்கி சாப்பிடுதமே ஒண்ணும் போட்டாட்டாலும் கூட சரிதான். எவ்வளவு மனமா இருக்கு. சரி சாப்பிடு, நானே உனக்கு கூட்டி விடுறேன். ஐயா வேண்டாங்க. பார்த்தா சின்ன பொண்ணாக்கா வசந்தியக்கா 3 பேர் போயிருப்பாங்க. மாமா என்ன சொன்னாங்கன்னு தெரியலையே. உண்மையை சொன்னாங்களா என்னவோ தெரியலையே. இப்ப போன் பண்ணி கேட்கலாம்னா யாழினி வேற பக்கத்துல இருக்கா. அப்புறம் கேட்டுட்டு ஏதாவது சங்கடமான விஷயங்கள் இருந்தா அவனும் ரொம்ப சங்கடப்படுவா. வேண்டாம், அவ தூங்கட்டு. நைட்டு தூங்குன பிறகு சித்திக்கு போன் அடிச்சு காட்டுக்கலாம். கண்டிப்பா மாமா உண்மையை சொல்லணும். யாழினி அடுத்தது நம்ம குணா குகை கிட்ட போறோம்.
சூப்பரா இருக்கு. என்ன அழகா இருக்கு. அடுத்து பூம்பாறைக்கு தானங்க போறோம். என்ன அழகா இருக்கு பூம்பாறை கிராமம், சூப்பரா இருக்க. யாழ்னி அங்க பாரு, வீடுகள்லாம் குட்டி குட்டி தீப்பெட்டி சைஸ்ல தெரியுது. பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கலாம். இதெல்லாம் சினிமால தான் பார்க்க முடியும். நேர்ல பாக்குறதுக்கு எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? அதான் கொடைக்கானலுக்கு இவ்வளவு கூட்டம் வருது இதெல்லாம் பாக்குறதுக்கு. யாழ்னி இங்க ஏதாவது சாப்பிட்டு அப்படியே ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுப்போம். டைம் ஆயிட்டலாம். நாளைக்கு இன்னும் கொஞ்சம் இடங்கள்லாம் இருக்கு, அதெல்லாம் சுத்தி பார்க்கலாம். சரிங்க. என்னாச்சு என் பொண்டாட்டிக்கு மூணாம் முகம் வச்ச மாதிரிலாம் உட்கார்ந்துட்டு இருக்கா. பீரோ திறந்து எடுக்க பொட்டியெல்லாம் எடுத்து வச்ச மாதிரி இருக்கு. இல்ல பழைய சேலைக்கெல்லாம் வந்து பாத்திரம் அண்டா குண்டா தாரானா, அதான் எடுத்து வச்சிருக்கேன் எல்லாத்தையும் ஒரு பொட்டி நிறைய. அது சரி நீ எப்ப பார்த்தாலும் சுடிதார் தானே போட்டுட்டு இருக்க. சேலையெல்லாம் பழைய மாடல் ஆயிட்டு, எல்லாத்தையும் தூக்கி போடு. ஏதாவது அண்டா குண்டா கிடைச்சா பிரியாணி வச்சு நல்லா திங்கி இருக்கா, வசதியா இருக்கும். நான் வேற முடிவுல இருக்கேன். யார முடிவில் இருக்கியா? அப்போ பாத்திரம் வேண்டாம்னு சொல்லு, துட்டு தருவாங்க. ஒரு சேலைக்கு நல்ல சேலையா இருந்தா 20 ரூபா கிட்ட கிடைக்கும். ஒரு மாதிரி ஐயமான இருந்தா சேலையா இருந்தாதான் 10 ரூபா கிட்ட தருவாங்க. சேலையில நல்ல கொடுத்த மாதிரி இருக்கு. இப்படி 20 ரூபா கிடைக்கும். ஒரு 10 சேலை போட்டாலே 200 ரூபா ஆச்சு. ஒரு உங்ககிட்ட எப்படி ஒரு 50 சேலை இருக்கும்ல. துட்டு எடுத்தனா நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்ம எல்லாருங்கண்ணே, நம்ம 2 பேரும் சேர்ந்து ஏதாவது ஹோட்டல்ல போய் நல்ல சாப்பாடா சாப்பிட்டு வரும். என்ன பார்த்தா எப்படி போய் தெரியுது? எனக்கு எப்படி தெரியுதுன்னா, நீ வில்லி மாதிரியும் இல்ல, காமெடி பீஸ் மாதிரியும் இல்ல, 2 கட்ட நல்லா இருக்க. யோ என் பொறுமையை சோதிக்காதோ. ஒரு அடி போட்டினே சுடும், பேலத்துக்கிட மாட்டேரு. சரி உன் போக்கிலே விடுதேன். ஆமா என்ன முடிவில் இருக்க? இப்பவே பொட்டி படுக்கை கட்டிக்கிட்டு உமர் அம்மா வீட்டுக்கு, அதான் என் மாமியா வீட்டுக்கு போலான்னு முடிவு எடுத்திருக்கேன். ஏடி நசமாதான் சொல்லுதியா இல்ல சும்மா விளையாட்டுக்கு சொல்லுதியா? நீலாம்பரி ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி. அப்படின்னா முடிவே பண்ணிட்டியா? யோ தமிழ்ல தானே பேசிட்டு இருக்கேன். ஏடி நல்ல யோசிச்சேடி. ஒரு தடவைக்கு 10 தடவை யோசிச்சுக்கோ. பருவ அங்க போறான திடுமுடின்ட்டு அங்க இருந்து மறுபடியும் இங்க ஓடி வந்துடாத. அது கேவலம் கிட்டு போயிரும். எங்க அம்மா வீட்டுல கஷ்டமான ஜீவனம் தான் தெரியும்ல உனக்கு. ரேஷன் அரிசி தான் சாப்பிடணும். அதுக்கப்புறம் தண்ணியான குழம்புதான் வச்சு வைப்பா. ஏன்னா எங்க வீட்டு சூழ்நிலை அப்படி. எங்க அம்மைய குத்தைய குறை எப்படி சொல்ல முடியும்? எங்க அப்பா உடம்பு சரியில்லாம இருந்து அவரும் போய் சேர்ந்துட்டாரு. கடனை தான் வச்சுட்டு போயிருக்கார தவிர எனக்குன்னு சல்லி பைசா எதுவும் வச்சுட்டு போல. நான் என்னவோ என் கையில கிடைக்கத அப்பப்போ 100 200 நீங்க அம்மைக்கு கொடுத்து உதவிட்டு இருக்கேன். என்னாலயும் அதுக்கு மிஞ்சி கொடுக்க முடியாது. ஏன்னா எனக்கும் சரியான ஜாலி இல்ல. அதெல்லாம் நினைச்சு பாத்தியா எப்படி? இங்க நீ ராசாத்தி மாதிரி வாழ்ந்துட்டு இருக்க. நேரத்துக்கு நேரம் உனக்கு சாப்பாடு கண்டதும் கழியது எல்லாமே கிடைக்கி. ஆனா அங்க போனா 3 நேரம் டிஃபன் ஐட்டம் அது இதுன்னு எதையுமே எதிர்பார்க்க முடியாது. 3 நேரம் சோறு எல்லாத்தையுமே யோசிச்சுக்கோ. அப்படியேப்பட்ட சூழ்நிலையில தான் நான் வளர்ந்துருக்கேன். எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஆனா 5-6 பருக்கனாலும் போட்டு பச்சை தண்ணியை ஊத்தினாலும் குடிச்சிட்டு பேசாம கமந்தடிச்சு படுத்துக்கிடுவேன். ஆனா உங்க அம்மா வீட்டுல நேரத்துக்கு நேரம் நல்ல வெட்டு நாளு. உங்க வீட்டுல இருக்க மாதிரி எந்த வசதியும் எங்க வீட்டுல கிடையாது. கட்டாந்தரையில தான் படுக்கணும். இல்ல ஃபேன் கூட கிடையாது. பாத்துக்கோ, எதனாலும் 1க்கு 10 வாட்டி என்ன 100 வாட்டி கூட யோசிக்கோ. யோ நான் யோசிக்காம இருப்பனா? 1க்கு 100 தடவை என்ன 1,00,000 தடவை யோசிச்சிட்டேன். பொட்டியை எடும் போவோம் உங்க அம்மா வீட்டுக்கு. என் பொண்டாட்டி எங்க அம்மா வீட்டுக்கு வாரா ஜாலிடா. கிளம்போமா வா போவோம். இதான் எனக்கு நல்ல காலம் பிறந்திருக்குடா.